அதாவது உங்களுடைய வாகனத்திற்கு அதிர்ஷ்ட எண் தேர்வு செய்வது எப்படி அப்படின்ற தலைப்பிற்கு தான் நான் வந்து பேச போறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க, ஒரு வண்டி வாகனத்துல இருந்து சில பேருக்கு ஒரு குறிப்பிட்ட வண்டி வாங்கினது தான் என் லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சு சார். எனக்கு ஜாப்ல ப்ரொமோஷன் கிடைச்சது, பிசினஸ் இன்னொரு பிசினஸ் நான் தொடங்கி அந்த பிசினஸ் சிறப்பா போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வண்டி வாங்கினதுல இருந்து பிரச்சனை மேல பிரச்சனை தான் சார், ஃபேமிலியும் நிறைய பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கு, இந்த வண்டியும் நிறைய விதமான செலவுகளை வச்சுட்டு இருக்குது, வண்டி வந்து விற்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இருக்கிறேன் சார், நிறைய ஆக்சிடென்ட் வந்து வண்டியில கொடுத்துச்சு சார் அப்படின்னு சொல்லி குறையா சொல்றவங்களும் என்பது இருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு வீடு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமோ வண்டியை வந்து அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அன்பா பாசமா பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு எமோஷனல் சென்டிமெண்ட் என்பது நம்ம மக்கள் கிட்ட என்பது இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த வண்டியோடைய விஷயத்தை தீர்மானிக்கக்கூடியது என்பது அந்த வண்டியோட நம்பர் தான். சரிங்களா? அந்த வண்டி காஸ்ட்லி வண்டியா, இந்த கம்பெனியா, அந்த கம்பெனியான்றதை விட அந்த வண்டிக்கான நம்பர் தான் அந்த வண்டியோடைய உயிராட்டலை வைத்திருக்கிறது அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு இது நம்மளோட ரிசர்ச்ல தெரியுது. ஏன்னா என்னோட ரிசர்ச்சை பொறுத்தவரையில நிறைய வண்டி பாத்தீங்கன்னா நிறைய ஒரு ப்ராப்ளம் ஏற்படக்கூடிய வண்டியை நான் அனலைஸ் பண்ணி பார்ப்பேன். அதுக்கான நம்பர் என்ன, எதற்கான இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்றதை நான் செக் பண்ணி பார்ப்பேன். நிறைய கன்சல்டேஷன் கேட்க வருவாங்க. இந்த 2-3 வண்டி வச்சு இந்த வண்டியில சிறப்பா இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த வண்டிக்கான நம்பரையும் அந்த யார் பேர்ல அந்த வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிரும் அவங்களோட ஜாதி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ப்ராப்ளம் என்பது அந்த தெரிய வரும். அப்ப 100% வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டி நல்லா லக்கியா நம்ம செலக்ட் பண்ணும்போது பிரச்சனை என்பது இல்லாத நிலைமையில பார்த்துட்டு இருக்கிறேன். அது எப்படி நம்ம செலக்ட் பண்றதா இப்ப நான் போர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஏன்னா இப்போ ஒரு வண்டி நம்ம எடுக்கிறோம்னா அதுக்கான ஃபார்மேட் எப்படி இருக்கும்ன்றது நீங்க பாத்துங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து 2 ஆல்பபெட் என்பது வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 நம்பர் என்பது வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்பபெட்டிக் சீரியஸ் என்பது வரும். அதுக்கப்புறம் 9999 வரைக்கும் நம்பர் என்பது முடியும். இது போன்ற கான்செப்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைப்பு என்பது இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்ல 2 நம்பர் வருதுல, இது வந்து ஸ்டேட்டை வந்து டினோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பாண்டிச்சேரினா PYன்னு போடுவோம், இந்த இடத்துல தமிழ்நாடுனா TN போட்டிருக்கோம், மகாராஷ்டிரா MHன்னு போட்டிருக்கோம். இதே போல பர்டிகுலர் ஸ்டேட்டை டினோட் பண்ணக்கூடிய அமைப்புல ஸ்டார்டிங் இந்த ஃபார்மேட் என்பது வரும். இதை நம்ம மாற்ற முடியாது, இது அப்படியேதான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த நம்பர்ஸ் என்பது வந்திருக்கும். நம்பர் இது வந்து RTO நம்பரை வந்து டினோட் பண்ணக்கூடியது. ஒரு ஸ்டேட்டுக்குள்ள நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குல்ல, அது போல பல விஷயங்களை பிரிச்சு வச்சு இந்த 2 நம்பர் என்பது வரும். அந்த 2 நம்பர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்குள்ள வந்து பல அந்த RTO ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸோட நம்பர் வந்து குறியீடாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இந்த 2 நம்பர் என்பது வந்துடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆல்பபெட்டிக் சீரியஸ் என்று சொல்லக்கூடியது. ஏன்னா இந்த நம்பர் வந்து கொஞ்சம் முடியக்கூடிய தருவாயில அதை வேரி பண்ணி நிறைய நம்பர் உருவாக்குறதுக்காக இந்த ஆல்பபெட்டிக் நம்பரை வேரி பண்ணினே இருப்பாங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஆல்பபெட்டாவும் இருக்கலாம், இல்ல டபுள் ஆல்பபெட்டாவும் இருக்கலாம். அப்ப இந்த இடத்துல ஆல்பபெட் என்பது வரும். அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் நம்பர்ல இருந்து 9999 வரைக்கும் இந்த சீரியஸ் என்பது போகும். இந்த கான்செப்ட்ல தான் என்பது இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த கடைசி 4 நம்பர் மட்டும் பார்ப்பாங்க. அது தவறு. ஒரு நியூமராலஜி என்பது எண் மட்டும் எழுத்து சேர்ந்ததான் ஒரு நியூமராலஜி. சரிங்களா? அப்ப இந்த 4 நம்பரை பார்த்து ஒரு வெஹிக்கிள் லக்கி நம்பரை நம்ம செலக்ட் பண்ணா தவறுல போய் முடிஞ்சிடும். அதுக்கான காரணம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல முன்னாடி ஆல்பபெட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து டினோட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது இருக்கு. அப்ப இந்த ஆல்பபெட்டுக்கு நம்பர் இருக்கு, அதையும் நம்ம செக் பண்ணி எடுத்து போடணும். அதே போல இந்த நம்பரையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஆல்பபெட்ஸ் வரும், அதையும் அந்த ஆல்பபெட்டுக்கு நம்பரையும் போட்டு டோட்டலா நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும். அது அடுத்த கட்டமா என்னன்னு சொல்லி பாக்குறேன். அப்படி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு அமைப்புகள் போடுறேன் பாருங்க. இப்ப தமிழ்நாடு 01A1111 இப்படி போட்டீங்கன்னு வச்சுங்க. சரிங்களா? டி எனக்கு என்ன ஆல்பபெட் நம்பர் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 4ஆம் நம்பர் டீக்கு வந்து 4. அதுக்கப்புறம் எண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 வரும். இந்த 0 டைரக்டா போட்டுங்க, இந்த 1 டைரக்டா போட்டுங்க. இந்த ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் நம்பர் வருது, இதை டைரக்டா அதே 1111 போட்டீங்கன்னா இதை டோட்டலா நீங்க கூட்டி பார்க்கணும். 4 + 5 9. அதுக்கப்புறம் 9 கூட 0 ஆட் பண்ணீங்கன்னா மதிப்பு 9 தான். 9 கூட 1 ஆட் பண்ணீங்கன்னா 10 வரும். இந்த 10 கூட 1 ஆட் பண்ணீங்கன்னா 11 வரும். இந்த 11 கூட 1 12, 13, 14, 15 டோட்டலா கூட்டி பார்க்கணும். 15 வருதுங்களா? இந்த 15 மறுபடியும் கூட்டி பாருங்க, 6 வந்துருச்சு. இந்த 6 என்ற நம்பர் தான் இந்த வண்டியோடைய உயிராற்றல் அப்படின்ற விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த 6 என்ற நம்பர் உங்களுக்கு நல்லா இருக்குமா இருக்காதா என்ற எதை வச்சு பேஸ் பண்ணி பாக்குறது? உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் உங்களுடைய ஜாதகத்தையும் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். அது எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க. இப்ப குறிப்பிட்ட ஒரு நபர் 1ஆம் தேதி 1ஆம் மாசம் 2002 பிறந்திருக்கான்னு வச்சுங்க. இதை நீங்க டோட்டலா இது எப்படி நான் டோட்டலா கூட்டி பார்க்கறோம் அதே போல இந்த மெத்தட்ல கூட்டுங்க. 1 + 1 2, 2 + 2 4. இந்த 4 கூட இந்த 0 ஆட்னாலும் 0 ஆட் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா அதே 4 தான் வரும். இப்போ 4 கூட 2 ஆட் பண்ணீங்கன்னா 6.
வந்துச்சுங்களா? இந்த 6க்கு வந்து பாத்தீங்கன்னா நட்பு எண் என்னன்னு சொல்லி செக் பண்ணுங்க, சம எண் என்னன்னு சொல்லி செக் பண்ணுங்க, பகை எண் என்னன்னு சொல்லி செக் பண்ணணும். சரிங்களா? இப்ப 6ஆம் நம்பருக்கு வந்து நட்பு எண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4, 5, 7, 8 இந்த நம்பர்லாம் வந்து 6ஆம் நம்பருக்கு நட்பு எண் அப்படின்ற ஒரு அமைப்பு என்பது இருக்கு. இப்ப சம எண் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9ஆம் எண் என்பது சம எண்ணாக, இந்த 6ஆம் நம்பர் சம எண்ணாக வரக்கூடிய அமைப்பு என்பது வந்துடும். இப்ப 1, 2, 3 பகை எண் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்ப 6ஆம் நம்பருக்கு நட்பு என்பது 4, 5, 7, 8 சமம் 9, பகை 1, 2, 3 வந்துருச்சுங்களா? இப்ப நம்ம இந்த நம்பர்களை மட்டும் மெயினா நீங்க போக்கஸ் பண்ணீங்க. இந்த நம்பருக்கு உண்டான பிளானட்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம எழுதிக்கிறோம். 4க்கு ராகு, 5க்கு புதன், 7க்கு கேது, 8க்கு சனி, 9க்கு செவ்வாய். முதற்கட்டமா இந்த நம்பர் நம்ம நல்லா இருக்குன்னு தெரியுது. ஆனா இந்த நம்பர் வந்து நம்மளோட ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு நம்ம வந்து போக்கஸ் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும். எப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்துல இந்த கிரகங்கள் எது நல்லா சாதகமா இருக்குன்னு நம்ம பார்க்கணும். குறிப்பா வாகனம்னா 4ஆம் பாவம் தானே. இந்த 4ஆம் பாவத்துக்கு சாதகமான பாவம் 2, 4, 6, 10 இந்த பாவம் தான். எந்த கிரகம், இந்த ராகுவோ புதனோ கேதுவோ சனியோ செவ்வாய், எந்த கிரகம் இந்த பாவங்களை தொடர்புபட்டிருக்கு 2, 4, 6, 10 பாவங்களை தொடர்புபட்டிருக்கு, அந்த கிரகம் வந்து வாகனத்துக்கு நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு, அந்த வாகனத்தை நல்ல ஒரு வளர்ச்சியா குரோத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். அப்ப இந்த கிரகம் வந்து இந்த பாவங்களை சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா புதன் என்ற கிரகமும் செவ்வாய் என்ற கிரகமும் வந்து பாத்தீங்கன்னா இது போல யோகமான பாவம் தொடரப்பட்டிருக்கு உங்களோட ஜாதகத்துல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், 5ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் நம்ம லக்கி நம்பர், வாகனத்துக்கு லக்கி நம்பர் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சில நேரத்துல அந்த பகை எண்ணுக்குரிய கிரகமும் ஜாதகத்தை நல்லா இருக்கும், அப்பயும் நம்ம எடுக்கலாம். இது மாதிரி விதிவிலக்கெல்லாம் இருக்கு நிறைய விஷயங்கள்லாம். சரி, இப்ப புதனையும் செவ்வாய் எடுத்துட்டோமா, இல்ல இன்னும் ஸ்பெசிஃபிக்கா 5ஆம் நம்பர் மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப 5ஆம் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 5ஆம் நம்பருக்கு வருவது போல இந்த டோட்டல் நம்பர் நம்ம கூட்டி பார்த்து நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். கடைசி 4 நம்பர் மட்டும் இல்ல, இந்த டோட்டலா கூட்டி பார்த்தீங்கன்னா 6 நான் போட்டிருக்கேன். ஆனா இந்த 5ஆம் நம்பர் வருவது போல இங்க எடுக்க வேண்டியது இருக்கும். இல்ல 9ஆம் நம்பர் வருவது போல இந்த இடத்துல எடுக்கலாம். ஏன்னா 5, 9 ரெண்டுமே நல்லா இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன். இதன் அடிப்படையில் நம்ம வாகன எண்ணை தேர்வு செய்யும் போது சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கும். இன்னும் பர்டிகுலரா சில விஷயங்கள் நான் பார்த்திருக்கிறேன். குறிப்பிட்ட எண்கள்லாம் பொதுவாக ஒரு சில பிரச்சனைகள் கொடுக்குற வாகனத்துக்கு. ஏன்னா வாகனம்னாலே ஜோதிடத்துல 4ஆம் பாவமா, இப்ப நீங்க சில எண்கள்லாம் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, அதாவது 48 கூட்டுத்தொகை வருவது போல எடுத்தீங்கன்னா ஒரு சில ஆக்சிடென்ட்ஸ் பிரச்சனைகள் தருவதை பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா 4ஆம் பாவம் வாகனம், 8ஆம் பாவம் விபத்து, இது போல பிரச்சனையை கொடுக்கும். 84 இது போல எண்கள், இல்ல வந்து 38, 83 இது போன்ற எண்கள்லாம் இருக்குல்ல, ஒரு சில பிரச்சனைகள் இது போல ஒரு சில குறிப்பிட்ட எண்கள்லாம் இருக்கு. அதையும் நம்ம பார்த்து கவனமா பார்த்து எடுக்க வேண்டியது இருக்கும். இது மட்டும் டோட்டல் கூட்டுத்தொகை மட்டும் இல்ல, இதுல மேலோட்டமா என்னென்ன நம்பர் வருதுன்றதையும் பார்த்து முடிவு பண்ண வேண்டியது இருக்கும். இப்படி எல்லாம் பார்த்து நம்ம பண்ணும்போது சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கும். மேலும் வெஹிக்கிள் நம்பர் வந்து சூஸ் பண்ணணும், லக்கியா எடுக்கணும்னு சொல்லி விருப்பப்படக்கூடியவங்க நான் தொடர்பு கொண்டு பேசுங்க. ஆஸ்ட்ரோ பார்க்கணும் என்னோட பேர் வந்து யூடியூப்ல போட்டு பாருங்க. நிறைய பல முக்கியமான வீடியோஸ் நம்ம போட்டுருக்கிறோம். மேலும் ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து சார்ந்த கன்சல்டேஷன், நியூமராலஜி சார்ந்த விஷயம் தொடர்பு கொண்டு பேசுங்க. மேலும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோ பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.